இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊடகவியலாளர்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது. ஃபர்மி பாட்செல் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு கூச்சிங்கில் நடைபெறவுள்ள தேசிய ஊடகவியலாளர்கள் தினம் ஹவானா 2024 நிகழ்ச்சியின் போது ஊடகவியலாளர்களுக்கு நற்செய்தி காத்திருப்பதாக அறிவித்துள்ளார் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபர்மி பாட்செல். அந்த நற்செய்தி இந்நிகழ்ச்சியை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மே 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் போது அறிவிக்கப்படும் என அவர் கூறினார். ஊடகவியலாளர்களுக்கான ஹவானா 2024 நிகழ்ச்சிக்காக சரவாக் சென்றுள்ள அமைச்சர் அங்கு சரவாக் கவர்னர் வான்ஜினைடி துவாங்கு ஜாஃபரின் மரியாதை நிமித்த அழைப்பை ஏற்று அவரை கூச்சிங்கில் உள்ள அஸ்தானாவில் சந்தித்த போது அமைச்சர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே தேசிய ஊடகவியலாளர் தினம் கொண்டாடப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இவ்வாண்டு சிறப்பு அம்சமாக ஆசியான் நாடுகளை சேர்ந்த 6 ஊடக நிறுவனம் உட்பட வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் பலருக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஃபர்மி பாட்செல் தெரிவித்தார். கிரிப்டோ கும்பல் முறியடிப்பு 51.2 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர கார்கள், எண் பட்டைகள், கடிகாரங்கள் மற்றும் இதர பல்வேறு பொருட்கள் பறிமுதல். கிரிப்டோ கரன்சி கும்பலை முறியடிப்பதை தொடர்ந்து 51.2 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர கார்கள், எண் பட்டைகள், கடிகாரங்கள் மற்றும் இதர பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்பில் உள்நாட்டை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டதோடு சட்டவிரோத பண பரிமாற்றம் உட்பட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக விசாரணைக்காக அவர்கள் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த கும்பல் வெளிநாடுகளில் இணைய மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு வருவதோடு அதன் நிதிகளை மலேசியாவுக்கு பரிமாற்றம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் இணைய மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்படும் பணம் பதிவு செய்யப்படாத நாணய மாற்று வியாபாரிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பட்டுவாடா மூலம் அவற்றை மலேசியாவிற்கு பரிமாற்றம் செய்து வருவதாக நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ரசருடின் கூறினார். இந்த நிதியை கொண்டு அவர்கள் ஆடம்பர பொருட்கள், எண் பட்டைகள் போன்றவற்றை வாங்கி இருப்பதோடு பஹாங்கில் 100 ஏக்கர் டுரியன் தோட்டத்திலும் முதலீடு செய்துள்ளதாக அவர் கூறினார். காதல் மோசடி திட்டத்தில் 12,000 ரிங்கெட்டை ஏமாற்றிய ஆடவன் கைது. ஒரு ஆடவரை மயக்குவதற்காக ஒரு பெண்ணை போல காதல் வசனம் பேசி 12,000 ரிங்கெட்டை ஏமாற்றிய 27 வயது ஆடவரை போலீசார் கைது செய்தனர். பணத்தை பறிகொடுத்த ஆடவர் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து புதன்கிழமை அன்று அந்த சந்தேக பேர் வழி பிடிப்பட்டதாக செபாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷான் கோபால் தெரிவித்தார். பண்டார் பாரோ சாலாக்கையில் வசித்து வரும் பாதிக்கப்பட்ட நபர் டிண்டர் மூலம் ஒரு பெண்ணின் அறிமுகம் கிடைத்ததாகவும் தமது சகோதரர் இங்கிலாந்திற்கு செல்லவிருப்பதாகவும் இறப்பதற்கு முன் தமது இருதயத்தை தானமாக வழங்குவதற்காக அவர் செல்வதால் அதற்கு 12,000 ரிங்கிட் கொடுத்து உதவும்படி கோரியதை தொடர்ந்து அவருக்கு பாதிக்கப்பட்டவர் பணத்தை கொடுத்துள்ளார். அதன் பின்னர் தான் தமது நண்பர் ஒருவரும் அதேபோன்று பணம் கொடுத்து ஏமாந்து தெரிய வந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் இந்த சதித்திட்டத்தில் தாமும் ஏமாந்து விட்டதை உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் சைபர் ஜெயாவில் மோசடியில் ஈடுபட்ட அந்த சந்தேக பேர் வழியை போலீசார் கைது செய்தனர். குற்றவியல் சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணைக்காக அந்த சந்தேக பேர் வழி தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சூப்பரிண்டென்டென்ட் ஷான் கோபால் உறுதிப்படுத்தினர். தாய்மொழி பள்ளிகளை தற்காத்ததற்காக ஃபட்லினாவை துணை அமைச்சர் பாராட்டினார். தாய்மொழி பள்ளிகளின் நிலையை தற்காத்ததற்காக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக்கை கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ பாராட்டினார். ஃபட்லினாவின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ் மற்றும் சீனா போன்ற தாய்மொழி பள்ளிகளின் தேவையை அமைச்சு புறக்கணிக்கவில்லை என வாங்காவோ தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தாய்மொழி பள்ளிகளுக்கு ஆதரவு வழங்குவதில் அஞ்சாத ஒரு கல்வி அமைச்சர் தற்போது மலேசியாவில் இருப்பதாக அவர் கூறினார். மேலும் ஒற்றுமை அரசாங்கம் மலேசியாவில் தாய்மொழி பள்ளிகளின் நிலையை எப்போதும் பாதுகாக்கும் மற்றும் தற்காத்து வரும் என கூறுவதில் ஃபட்லினா அஞ்சப்படாதவர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத என வாங்காவோ தெரிவித்தார். தாய்மொழி பள்ளிகளை மறுபரிசீலிக்கும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதோடு தாய்மொழி பள்ளிகளில் தமிழ் மற்றும் மாண்ட்ரின் மொழிகளை போதன மொழிகளாக பயன்படுத்தும் 1996ஆம் ஆண்டின் கல்வி சட்டத்தை அமைச்சு தொடர்ந்து நிலைநிறுத்தும் என கடந்த மார்ச் மாதம் ஃபட்லினா கூறியிருந்தார்.
பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடாதீர், அரசியல்வாதிகளுக்கு ஃபாமி நினைவுறுத்தல். ஊடகங்களில் வெளியிடப்படும் கூற்றில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு பதில் கொடுக்கும் உரிமை நமக்கு உண்டு. அதை விடுத்து பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என ஃபாமி அரசியல்வாதிகளுக்கு நினைவுறுத்தியுள்ளார். தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் ஊடகவியலாளர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் தமிழ் ஊடகவியலாளர்கள் மீது அரசியல்வாதி ஒருவர், சட்ட மிரட்டல் மற்றும் தொழிலதிபர் ஒருவர் நடத்திய தனிநபர் தாக்குதல் விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஃபாமி ஃபர்சில், அது தொடர்பாக கூடுதல் நடவடிக்கை தகவல்களை கேட்பிருப்பதாகவும் விரைவில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு சுமூகமான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடகவியலாளர்களுக்கான ஹவானா 2024 நிகழ்ச்சிக்காக சரவாக் சென்றுள்ள அமைச்சர் அங்கு சரவாக் கவர்னர் வான்ஜிரேடி துவாங்கு ஜாஃபரின் மரியாதை நிமித்த அழைப்பை ஏற்று அவரை கூச்சிங்கில் உள்ள அஸ்தானாவில் சந்தித்த போது தமது உரையில் இவ்வாறு கூறினார். 1632 மோசடிகளை பேங்க் இஸ்லாம் தடுத்துள்ளதோடு 11.7 மில்லியன் ரிங்கிட் வாடிக்கையாளர் பணத்தை காப்பாற்றியுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் 4 மாத காலத்தில் மோசடி தொடர்பான 1632 சம்பவங்களை பேங்க் இஸ்லாம் தடுத்துள்ளதோடு வாடிக்கையாளர்களின் 11.7 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான பணத்தை காப்பாற்றியுள்ளது. அந்த மோசடி சம்பவங்களை தடுப்பதில் விரைந்து செயல்பட்ட பேங்க் இஸ்லாமின் ஹீரோக்கள் என அழைக்கப்படும் வங்கியின் பணியாளர்களே இந்த வெற்றிக்கு காரணம் என பேங்க் இஸ்லாம் குழுமத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி ஐரான் மொரிஃப் முகமது ஷரீப் தெரிவித்தார். அண்மையில் ஜொகூர் பாரு தமான் புகித் இந்த கிளையில் காதல் மோசடி திட்டத்தை பேங்க் இஸ்லாம் பணியாளர்கள் விரைந்து தடுத்து நிறுத்தியதன் மூலம் வாடிக்கையாளர்கள் ஒருவருக்கு சொந்தமான 2 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் பாதுகாக்கப்பட்டதாக அவர் கூறினார். மற்றொரு சம்பவத்தில் கோலாலம்பூர் வாங்சா மாஜுவில் உள்ள எங்களது வங்கியின் பணியாளர்கள் கை தொலைபேசி மோசடி திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர் ஒருவர் இழக்கவிருந்த 5 லட்சம் ரிங்கிட் பணம் பாதுகாக்கப்பட்டதாக இரான் மொரிஃப் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதிலும் உள்ள 135 கிளைகளிலும் போஸ்டர்கள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இணைய மோசடி குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாலா வேலுவையும் மற்றொரு மலேசியரையும் விடுவிக்க நேபாள உள்துறை அமைச்சுக்கு பரிந்துரை. ஆட்கடத்தலில் பாதிக்கப்பட்ட மாலா வேலுவையும் மற்றொரு மலேசியரையும் நேபாள சிறையில் இருந்து விடுவிக்க அந்நாட்டு உள்துறை அமைச்சிடம் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இருவரையும் விடுதலை செய்வதற்கான அனுமதியை பெற தமது தரப்பு நேபாள வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நேபாளத்திற்கான மலேசிய தூதரகத்தின் அதிகாரி முகமது ஃபிர்தாவுஸ் அஸ்மான் தெரிவித்தார். அதன் பயனாக அவ்விருவரையும் விடுவிக்கும் பரிந்துரையை நேபாள வெளியுறவு அமைச்சு அந்நாட்டின் உள்துறை அமைச்சிடம் முன்வைத்துள்ளதாக ஃபிர்தாவுஸ் சொன்னார். அவ்விவகாரம் குறித்த மேல் விவரங்களை அறிய நேபாள உள்துறை அமைச்சரை சந்திக்க தமது தரப்பு காத்திருப்பதாகவும் ஃபிர்தாவுஸ் தெரிவித்தார். மாலாவேலுவுடன் நடராஜா ராமசாமி எனும் மலேசியரையும் விடுவிக்க நேபாள வெளியுறவு அமைச்சு அதன் உள்துறை அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளது. உள்துறை அமைச்சு அனுமதி வழங்கியவுடன் அவ்விவகாரம் நிதி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். அதன் வாயிலாக அவ்விருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் அபராதத்தை ரத்து செய்ய முடியுமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அதன் பின்னர் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்ற பின்னர் அவர்கள் விடுவிக்கப்படலாம் என ஃபிர்தாவுஸ் நடராஜா ரமாசா கூறியுள்ளார். ஆட்கடத்தலுக்கு இலக்கான மாலாவின் அவலநிலை குறித்து கடந்த திங்கட்கிழமை உள்நாட்டு நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. டோக்கியோ விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிக்கொண்டன. உயிருடன் சேதம் எதுவும் இல்லை. ஜப்பான் ஹனேடா விமான நிலையத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 விமானங்கள் இறக்கை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகின. உள்நாட்டு நேரப்படி நேற்று காலை மணி 7:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவத்தில் 2 விமானங்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. எனினும் உயிருடன் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஹொகைடோவில் உள்ள நியூ சிட்டோஸ் விமான நிலையத்திற்கு புறப்படவிருந்த JAL 503 விமானம் பின்னோக்கி நகர்ந்த போது பக்கத்து விமான நிறுத்துமிடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அதனால் 328 பயணிகளை ஏற்றியிருந்த JAL 503 விமான சேவை ரத்து செய்யப்பட்ட வேளை ஆளின்றி இருந்த மற்றொரு விமானத்தை மாற்ற ஏதுவாக அதன் சேவை ஒத்திவைக்கப்பட்டது. அண்மைய சில காலமாக விமான நிலையத்தில் விமானங்கள் மோதிக்கொள்ளும் விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. ஆக கடைசியாக இவ்வாண்டு ஜனவரி 2ஆம் தேதி
ஹனேடா விமான நிலையத்தில் JAL பயணிகள் விமானம் ஒன்று ஜப்பானிய கடலோர காவல்படை விமானத்துடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் கடலோர காவல்படை விமானத்தில் இருந்த 6வரில் 5 உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழை பாதிப்பை எதிர்கொள்ள அரசாங்கம் 10 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. நட்மா தகவல். நாட்டின் சில பகுதிகளில் பருவமழையால் ஏற்படக்கூடும் மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்ள 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்க அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பேரிடர் நடவடிக்கைகளின் தேவைக்கு ஏற்ப அந்த நிதி ஒதுக்கீடு ஒருங்கிணைக்கப்படும் என நட்மா எனும் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்ள சம்பந்தப்பட்ட அரசாங்க நிறுவனங்களும் அமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளன. தென்மேற்கு பருவமழை காலத்தின் போது சுகாதார பிரச்சினைகள், தண்ணீர் தட்டுப்பாடு, காட்டு தீ, புகை மூட்டம் மற்றும் விவசாய விளைச்சல் குறைதல் உள்ளிட்ட சில எதிர்மறையான தாக்கங்களை நாடு எதிர்கொள்ள நேரிடலாம் என இம்மாதம் 14ஆம் தேதி துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறியிருந்தார். அதனால் பேரிடர் அபாயங்களை குறைக்க அனைத்து பேரிடர் நிர்வாக முகமைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே தென்மேற்கு பருவமழை காலத்தில் பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்ள தீயணைப்பு மீட்பு படை, சுற்றுச்சூழல் துறை, சுகாதார அமைச்சு, வடிகால் நீர் பாசனத்துறை மற்றும் கனிம புவியியல் துறை உள்ளிட்ட தொடர்புடைய தரப்புகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக நட்மா கூறியுள்ளது. ஸ்பெயினில் உணவக கூரை இடிந்து விழுந்தது, 4 பலி, 21 பேர் படுகாயம். ஸ்பெயினின் பிரபல சுற்றுலா தீவான மலோர்காவில் உள்ள உணவகம் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 உயிரிழந்த வேளை இதர 21 பேர் படுகாயம் அடைந்தனர். அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என அந்நாட்டின் அவசர சேவை பிரிவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களில் 7 நிலை கவலைக்கிடமாக உள்ள வேளை எஞ்சிய 9 பேர் படுகாயத்திற்கு இலக்காகி இருப்பதாக அவசர சேவை பிரிவு தனது ட்விட்டர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளது. அந்த 2 மாடி கட்டிட இடிபாடுகளில் இன்னும் யாரேனும் சிக்கிக் கொண்டுள்ளனரா என்பதை கண்டறிய தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. இந்நிலையில் அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.